ஐயா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குருமங்கள யோகம் ஏற்படும். இந்த 46 நாட்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்லாம் குருவோடு சேர்ந்து மெங்பாயோடு சேரும்பொழுது நேரடி பார்வையாக வாங்கிட்டு இருக்கணும். நம்ம 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. செவ்வாய் பகவானே ராசிநாதனே 7, 8 அவருடைய பார்வை 4, 7, 8 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்க்கும்போது நம்ம தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்குறாரு. தொழில் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சுக்கிர பகவான் வீட்டு நம்மளுக்கு செல்வத்தை சேர்ந்து பார்க்கக்கூடிய காலங்களாகும். தொழிலில் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு நாமளை இறைவனே எடுத்து செல்ல போகிறார் அர்த்தம். மனதிற்கு இதமான தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறார். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் இனிமேல் துன்பம் என்பது இல்லை. வெளியூர் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மொத்தமே நான் சொல்கிறேன், இப்போ ஜென்ரல்லே கொடுக்குறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் என்று தான் சொல்லுவேன். அதாவது கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இருந்து, அதாவது நாம் கொடுத்துட்டும் ரொம்ப நாளாக ஏமாந்துட்டு நிற்கிறேன் ஐயா, அவங்க கொடுக்கவே மாட்டேனா, அதை திரும்பி வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையப்பிறப்பு. அதாவது சிறுந்தொகையாவது வரும். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்வதிரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்கள், இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் வீட்டிற்கக்கூடிய, அந்த ராசியில் வீட்டிற்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள் 2 பாதம் உடையவர்கள், 1, 2, 3 என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு பாதம் உடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்கிறேன். இதுவரைக்கும் துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்க வாழ்வில் ஒரு பாதம் உடைய விசாக நட்சத்திர துன்பம் மட்டுமே அனுபவிச்சுட்ருக்காங்க. இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்க போகுது. ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தேகம் எல்லாம் பொலிவாக மாறப்போதைய கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. எந்த விஷயத்தில் நாம் தொட்டால் பிரச்சனை வரும் என்று தெரியாத அளவுக்கு அவங்க வேகத்தையும் சரி, உடல் உபாதைகளும் சரி கொடுத்த வண்ணமே இருக்காங்க. ரொம்ப நொந்து நூடல்ஸ் ஆனதும் நிறைய. இந்த ஆடி மாதம் வைத்து பார்க்கும்போது ராசிநாதன் இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்து வந்த செவ்வாய் பகவான், அதாவது நோய் தன்மை மறைவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டிருந்தோம். இனிமேல் மறைவு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நாம் இருக்க போகிறதில்லை. நம் வாழ்வையும் பெரிய ஒளிரூட்டக்கூடிய காலமாக வந்து கொண்டு தான் இருக்குது. குருவோடு சேரக்கூடிய பூவோடு சேர நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறப்போகிறது. இதுவரைக்கும் குருமங்கள யோகம் பெறவில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற குருமங்கள யோகம் இப்பொழுது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது வெற்றி உபஜயஸ்தானம், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது இவங்களுடைய திருமண நாள் குறிக்கின்ற நாட்களாகவும், திருமணத்தை யூகிக்கின்ற நாட்களாகவும், மனிதனுக்கு தேவையான அளவுக்கு இன்பத்தை தரக்கூடிய நாட்களாகவும் அமையப்பெறப் போகிறது. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம், அதாவது 4ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த தொந்தரவு கிடையாது. இனிமேல் துன்பத்தில் இருந்து அவங்க விடுதலை பெறக்கூடிய காலம் மட்டுமே. அடுத்ததாக நம்ம வெட்டச்சு, அதாவது கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் துன்பமே சார்ந்திருந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது இல்லாத வண்ணம் காணக்கூடிய காலங்களாகும். மனதிற்கு இதமாக ஏற்றக்கூடிய காலமாகவும் அமையப்போது சாமி. ஏன்னா இதுவரைக்கும் வெளியூர் தொடர்பு இல்லாமல் வேலையை இழந்திருந்தவங்க அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் அரசாங்க உத்தியோகத்தை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறப்போகிறது. அரசாங்க தரங்கத்து உத்தியோகம் கண்டிப்பாக தேடணும் ஐயா. ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அவர் அங்கே 7ஆம் இடத்துல குருவோடு சேரக்கூடிய காலத்திலையும், அதுவும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய காலமாகவும், 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி இருக்கக்கூடிய காலமாகவும், 5ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான் வீட்டிருக்கிறாங்க. நம்ம 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் ராசிநாதனோட சம்பந்தப்படுறார். அவர் தான் 5ஆம் அதிபதியும். குருமங்கள யோகம் பெற்று நேரடி பார்வையாக அனுச நட்சத்திரத்தை பார்த்துட்ருக்காங்க. அனுச நட்சத்திரம் ப்ளஸ் தான் எல்லாமே, அந்த ராசி ஃபுல்லாகவே பார்க்குறாங்க.
நம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலங்கள், நம் நோய் நொடிகளை விலகப் போது நம்ம பாவங்கள் தொலையக்கூடிய மாதமாக இந்த மாதம் பெறப்போகுது. அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் கடகத்தில் அமர்ந்திருந்து சூரியன், சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா புதன் பகவானும் வக்கரகதி 8ஆம் அதிபதி, வக்கரகதி வரும்போது திடீர் செல்வங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். இது வரைக்கும் தடைபட்டிருந்த திருமணமாகட்டும், வேலையாகட்டும், அவையெல்லாம் நம்மளுக்கு தடை என்று சொல்லக்கூடிய வேலையே இல்லாமல் போகுது. அவர் 28ஆம் தேதி ஆடி 28 வரைக்கும் புதன் வக்கரகதி பெறும்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. கல்வியில் சரி, வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார். சுக்கிர பகவான் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதி அவர் தான். அவரும் 10ஆம், அதாவது 8ஆம் இடத்திலிருந்து இப்பொழுது மாறி, அதாவது 9ஆம் இடத்திலிருந்து மாறி 10ஆம் இடத்துக்கு செயல்பட போகிறார். செல்லும் பொழுதெல்லாம் நமக்கு திடீர் செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்வில் இது வரைக்கும் வேலை இல்லை, அப்படி இழப்பில் ஏற்பட்டுனா மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் இந்த ஆடி மாதம். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரக்காரர்களை புத்திசாலித்தனம் அதி புத்திசாலி என்று சொல்லுவாங்க. அவங்க என்ன தேவையோ அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் எவ்வாறு எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, இந்த கொக்கு மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க. தண்ணியில் மீன் வருமான்னு பார்த்துக்கினே இருப்பாங்க. கரெக்டான டைம் வந்ததுன்னா அப்படியே கொத்தி போட்டுவாங்க. அந்த மாதிரி அதி புத்திசாலி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். நம்ம ராசிநாதன் அந்த 7ஆம் இடத்துல வெற்றி உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருந்து கோச்சார ரீதியில் நான் வரக்கூடிய பலாபலங்களை தான் இந்த ஆடி மாதம் என்னால் கொடுக்க முடியும். தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா எல்லா விருச்சிக ராசிகாரும் கடுமையான தாக்கத்தன்மைனா சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அதெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சிம்மராசியாகட்டும், மேஷராசியாகட்டும், யாராக இருப்பினும் கட்டுக்குள் வரக்கூடிய காலமாக அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 2ஆம் இடம் கட்டுக்குள்ளே வந்துடும். கடகராசி ரொம்ப கடுமையான தாக்கத்தை, நம்மளாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் இல்லை. மனதிற்கு இதமான அளவுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெற போகிறது. ஐயா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குருமங்கள யோகம் ஏற்படும். இந்த 46 நாட்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்லாம் குருவோடு சேர்ந்து மெங்பாயோடு சேரும்பொழுது நேரடி பார்வையாக வாங்கிட்டு இருக்கணும். நம்ம 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. செவ்வாய் பகவானே ராசிநாதனே 7-8 அவருடைய பார்வை 4-7-8 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்க்கும்போது நம்ம தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்குறாரு. தொழில் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சுக்கிர பகவான் வீட்டு நம்மளுக்கு செல்வத்தை சேர்ந்து பார்க்கக்கூடிய காலங்களாகும். தொழிலில் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு நாமளை இறைவனே எடுத்து செல்ல போகிறார் அர்த்தம். மனதிற்கு இதமான தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறார். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் இனிமேல் துன்பம் என்பது இல்லை. வெளியூர் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மொத்தமே நான் சொல்கிறேன், இப்போ ஜென்ரல்லே கொடுக்குறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் என்று தான் சொல்லுவேன். அதாவது கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இருந்து, அதாவது நாம் கொடுத்துட்டும் ரொம்ப நாளாக ஏமாந்துட்டு நிற்கிறேன் ஐயா, அவங்க கொடுக்கவே மாட்டேனா, அதை திரும்பி வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையப்பெறப்போகுது. அதாவது சிறு தொகையாவது வரும், பெரிய தொகையாக வரனாலும் சிறு தொகையாவது நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய காலங்களாகவும் அவங்க மனமும் மாறக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். பின்னொருவர், அதாவது பிரச்சனைகள்லேருந்து தீர்த்து வெளியே வர போகிறோம். நம்ம பிரச்சனையை தரக்கூடிய விஷயத்தில் இருந்தவங்க எல்லாம் பிரச்சனையிலேருந்து விட்டுட்டு வெளியே வர போகிறாங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறோம். ரொம்ப துன்பத்தை அனுபவித்தவங்களுக்கு இனிமேல் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போதும். ஆடி மாதம் நோய் நொடி இல்லாத வாழ்வு, தூரத்துரேச பயணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. விருச்சிக ராசி பொறுத்தவரை இனிமேல் குலதெய்வ வழிபாடோ அல்லது ஆன்மீக வழிபாடோ, சுற்றுலா தலங்களோ, திருமணம் என்று சொல்லக்கூடிய ஏற்படுத்த அந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறது கொள்வது, இந்த ஆடி மாதம் முழுவதும் அந்த நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி சொல்கள் எல்லாத்திலையும் ஈடுபடக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஐயா, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்கிற மாதிரி இந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் என்று எடுத்துக்கலாம். ஐயா, சுபம் என்று சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக போட்டுருந்தாங்க, சுபம் தான் போடுவாங்க. படம் முடிவு வரும்போது சுபம் என்று போடுவாங்க. சினிமா படத்தில் சுபம் என்று போடுறாங்க. எதுக்காக போகிறாங்க? நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான். மனிதன் கடைசியாக எழுதும் போது கூட சுபம் தான் எழுதணுமா. அந்த சுபயம், சுகமாக வாழ வேண்டும், நம் குடும்பம் எல்லாம் பந்துக்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்பது முடிவை தூடுமில்லை. நம் வாழ்நாள் முழுவதும் சுகமாக வாழ வேண்டும் பந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அது. சுகதுகத்தோடு இருக்கக்கூடாது, அதனால் சுபத்தோடு வாழணும், நம் எண்ணங்களும் பூர்த்தி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் இருக்க போகிறது. கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது
நன்றாக உள்ளது ஐயா. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பம் என்பது இல்லை. அதாவது போக்குவரத்துறையாகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாமே பெரிய பெரிய முன்னேற்றத்தை பாதிக்க தான் அழைத்து செல்லும். உயர்நிலை கல்வியில் சற்று தடையாக இருக்கப்பெறும், நான் இல்லைன்னே சொல்லலை. அவையெல்லாம் மீட்டெடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஐயா. நான் உயர்நிலை கல்வியில் ரொம்ப தடையாக இருக்குதுன்னா அந்த மன உளைச்சல், வீடு சார்ந்த விஷயங்களில் பெரிய தடை, வீட்டில் ஒரே பிரச்சனை என்று சொல்கிறோமில்ல, அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் வீடு கட்டிட்டு கூட நிற்கிறோமில்ல, அதெல்லாம் மாறப்போகுது. ஒவ்வொரு விஷயம் மாறி தான் வரப்போகுது. திருப்பியும் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வர தான் போகிறோம். இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் வாழ்விலும் வெற்றி தரக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆடி மாதம் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து உங்களையும் ஒரு அதாவது அடையாளம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தி தரதான் போகிறார் இறைவன். எல்லாமே நவகிரகங்கள் வேறில்லை, முருகப்பெருமான அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள். நம் வாழ்விலும் வெற்றி கிடைக்கும் என்று, மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வ வருள்பாலும் நம்மளுக்கு இந்த முருகப்பெருமானின் திருவருளை நாடி நாடி உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தை விலக்கிக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.